சேலம் ஜாகிர் அம்மா பாளையம் பகுதியில் ஜவுளி பூங்கா என்ற பெயரில் சாயப்பட்டறைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 10 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தினுடைய நீண்ட நாள் கனவு ஜவுளி பூங்கா வேண்டும் என்று. ஆனால் தற்போது ஜவுளி பூங்கா அமைக்க அரசு ஆணையிட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்தில் சாயப்பட்டறை அமைப்பு இருப்பதாக தெரிவித்ததால் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து 4 நாட்களாக பல்வேறு கட்டமாக போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. குறிப்பாக இந்த சாயப்பட்டறை என்பது தங்களுக்கு வேண்டாம் என்பது விவசாயிகள் உறுதியாக இருக்காங்க. தொடர்ச்சியாக வீடுகளுக்கு முன்பாக கருப்பு கொடி கட்டியும் நோட்டீஸ்களை ஒட்டியும் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் இந்த பகுதியை பொறுத்த இந்த சாயப்பட்டறைகள் வந்தால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கும். இந்த பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என விவசாயிகள் தொடர்ந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக பேசுவதற்காக விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகி நம்ம இருக்காங்க. சார் வணக்கம் சார். இந்த பகுதியில் சாயப்பட்டறைகள் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குங்க? சாயப்பட்டறையுடைய பாதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பெருந்தோரை சிப்காட்டை போய் பார்த்தா தெரியும். முழுக்க மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாயிருக்குது அந்த பகுதி. புற்றுநோய், வீடு தவறாத புற்றுநோய் இருக்குது. 20 குடும்பங்களுக்கு ஒரு குழந்தைக்கு மனப்பிறழ்வு இருக்குது, மனநல பாதிக்கப்பட்டிருக்குது. மனிதர்களுக்கு மட்டுமில்லை, கால்நடை உட்பட அத்தனை உயிர்களும் மலட்டுத்தன்மைக்கு ஆளாயிருக்குது. அங்கே எந்த பெரும்பான்மையான பெண்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி தான், இயற்கையான குழந்தை பிறக்கிறதில்ல. இதெல்லாம் வெளியே சொல்லாத பல்வேறு விதமான நோய்களுக்கு அவங்க ஆளாயிருக்கிறாங்க. சாயப்பட்டறை எங்கே இருந்தாலும் விளைவு இதுதான். சிப்காட்டை அங்கே 2 நதியை அழிச்சிட்டாங்க. ஒன்று நொய்யல், இன்னொன்று கௌசிகா நதி. இந்த 2 நதிகளை அழிச்சிட்டு ஒரத்துப்பாளையம்னு ஒரு அணையை சுத்தமாகவே முடிச்சு கட்டி அது ஒரு கழிவுநீர் குட்டையாக மாற்றிட்டாங்க. இங்கே மோசடியாக ஜவுளி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஜவுளி பூங்காங்கிறது இது சம்மந்தப்பட்டது. விவசாயிகள் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருளும் கலந்துக்கிட்டாரு. சார் வணக்கம் சார். சார், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஜவுளி பூங்கா மக்களோட நீண்ட நாள் கனவு. ஆனால் இது ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைன்னு சொல்லி மக்கள் குற்றம் சாட்டுறாங்களே. இப்போ நான் கூட இந்த ஜவுளி பூங்கா வரணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினேன். என்ன காரணம்னா, இந்த திருப்பூரில் டெக்ஸ் வேலின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விற்பனை மையமாக இது இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் கருதணும். அப்படி விற்பனை மையமாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய வணிக ஸ்தலமாக மாறும். சேலத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு கிடைக்குன்னு. ஆனால் இப்போ திடீர்னு அவங்க கலரிங் பாயிண்ட்டுன்னு போடும்போது அப்படியே பையர்னு அடி வயிற்றுல அப்படியே இதை விஷத்தை பாய்ச்சுற மாதிரி இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் என்ன சொல்லுறோம், மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய கருத்து கேட்டு இதை முழுக்க அந்த 105, 110 ஏக்கரை அரசாங்கம் கொடுத்துருக்குதுன்னா இதை அவங்களே செய்யட்டும். நான் வேண்டான்னு சொல்லலை. இதை ஒரு விற்பனை மையமாக மாற்ற வேண்டும். இந்த கலரிங் சமாச்சாரத்தை வேற எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டோம். இங்கே சேலம் நகரத்துக்குள்ளே அது வேண்டாம். அதாவது இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை நீரோடைகள், அதே போல் இருக்கக்கூடிய குட்டைகளிலிருந்து தண்ணீர் எடுத்து இந்த சாயப்பட்டறைகள் அமைப்பிருப்பதாக தெரிவித்திருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் இங்கு அமைப்பதாகவும் இந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பு என்பது தொடர்ந்து நீண்டி இருக்கிறது. எக்காரணத்தை கொண்டு இந்த பகுதியில் சாயப்பட்டறை அமைய விடமாட்டோம் என இந்த கிராம மக்கள் உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நான் ரியாஸ்.